ஹலோ கைஸ், நான் வேலு. இது நம்மளோட பேசிக் கான்செப்ட்கான அடுத்த செஷன். இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட். அவ்வளோதான், ஓகேவா? 1லேருந்து 100க்குள்ளே எந்த ஸ்கொயர் ரூட் கொடுத்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. எந்த கியூப் ரூட் கொடுத்தாலும், எந்த கியூப் வேல்யூ கொடுத்தாலும் கியூப் ரூட் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, செஷனுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, ஸ்கொயர் வேல்யூஸ் எந்தெந்த நம்பரோட ஸ்கொயர்லாம் எந்தெந்த நம்பரில் முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1ன்னு எடுத்துக்கும். 1 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் என்னது? 1. 11 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் 1. 21 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் 1. 31 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் 1. அப்போது எந்த நம்பர் 1ல் முடிஞ்சாலும் அதோட லாஸ்ட் டிஜிட் 1. இதே மாதிரி 2 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் என்னது? 4. 3 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் 9. 4 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் 6, அதாவது 16. 5 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் 5 தான். 6 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் என்னது? அதே 6 தான். 7 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் அதே 9 தான். 8 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் அதே 4 தான். 9 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் அதே 1 தான். அப்போ 10 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் அதே 0. ஓகேவா? இதுவரை கிளியரா? எந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூவோட எந்த நம்பர், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் 4ன்னு சொல்கிறேன்னா 38ஓட ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட்டும் 4 தான், அதாவது 1444. 88 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட்டும் 4 தான், அதாவது 7744. மறுபடியும் 7444கே போகுதே. சரி, ஓகே. இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது, ஆல்ரெடி நம்ம ஸ்கொயர் வேல்யூ படிக்கிறப்ப படித்த ட்ரிக்கு. 5ல் எந்த நம்பர் முடிஞ்சாலும் அதோட ஸ்கொயர் வேல்யூவில் லாஸ்ட் 2 டிஜிட் 25 இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 75 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் நம்மளுக்கு. 75 ஸ்கொயர்னா என்னது? லாஸ்ட் 2 டிஜிட் 25. 7னா இதுக்கு அடுத்த நம்பர் 8. 7 × 8 which is 56. 5625 தான் 75 ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட். 75 ஸ்கொயரோட வேல்யூ. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். எப்படா இதை வச்சு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு போவோம். 77744 7444னே வருது. இதோட வேல்யூ எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், 88 ஸ்கொயர்னு. ஆனால் இதை நான் எப்படி டெக்னிக்கலாக கண்டுபிடிக்க போறேன்றதா இப்போ மேட்ரு. ஒன்றும் இல்லைங்க, லாஸ்ட் டிஜிட் 4 இருந்தால் ஏதோ ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ, இங்கே இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்கொயர் வேல்யூ, ஏதோ ஒரு ஸ்கொயர் வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப லாஸ்ட் டிஜிட் ஸ்கொயர் வேல்யூக்கு 4 இருக்குன்னா அந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக எய்தர் 2ல் முடியும் இல்லைனா 8ல் முடியுமா? எய்தர் 2ல் முடியும் இல்லைனா 8ல் முடியுமா? அப்படியே இங்கிட்ட இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போவோம். ஃப்ளாஷ்பேக்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20 ஸ்கொயரோட வேல்யூ என்னதுங்க? 400. அதாவது 2 0 விட்டோம்னா முன்னாடி 2 ஸ்கொயரோட வேல்யூ. 80 ஸ்கொயரோட வேல்யூ என்னங்க? 6400. 2 0 விட்டோம்னா முன்னாடி 64, அதாவது 8 ஸ்கொயரோட வேல்யூ. 90 ஸ்கொயரோட வேல்யூ 8100. 2 0 விட்டோம்னா இங்கே ஒரு 0 போக மிச்சம் இருக்க வேல்யூ, அதாவது லாஸ்ட் டிஜிட் போக மிச்சம் இருக்கிறதோட ஸ்கொயர் தான் 2 டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் ஸ்கொயர் வேல்யூவை விட்டா இருக்கும். அதாவது 70 ஸ்கொயர்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டுக்கு பதிலாக 2 0 வந்துடும். இந்த 7 ஸ்கொயர் என்னவோ அதுதானே இங்கே வரும். அதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுட்டோம்னா மிச்சம் இருக்கிறது எந்த 2 ஸ்கொயர் வேல்யூக்கு நடுவில் இருக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரணும். இது 2 ஸ்கொயர் வேல்யூக்கு நடுவில் 64க்கும் 81க்கும் நடுவில் இருக்கா? அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 64னா எங்கே வரும்? 6400 which is 80 ஸ்கொயருக்கும் 90 ஸ்கொயர் என்னது? 8100. இந்த ரெண்டுக்கு நடுவில் தானே 7744 இருக்கு. 7744 இந்த ரெண்டுக்கு நடுவில் தானே இருக்கு. அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் எடுக்கிறோம். லாஸ்ட் 2 டிஜிட், அதாவது 0 விட்டோம்னா இது 64க்கும் 81க்கும் நடுவில் இருக்குன்னா 8க்கும் 9க்கும் நடுவில் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ எய்தர் 82 ஆர் 88 இருக்க சான்ஸ் இருக்கா? 82 இருக்கலாம், இல்லை 88 இருக்கலாம். 82 இருக்கலாம், இல்லைனா 88 இருக்கலாம். இது கீழே எழுதுனேன்னா என் ஃபேஸ் மறைச்சிரும். இந்த 7744 வந்து 82 இருக்கலாம், 88 இருக்கலாம். எது எந்த வேல்யூன்னு கன்ஃபார்ம் பண்ணுன்னா எப்பவுமே இங்கே பாருங்களேன், இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் 1 4 9 6 5 எல்லாமே எடுத்தப்ப ஒரு சைடு 5க்கு கீழே இருக்க வேல்யூ, இன்னொரு சைடு 5க்கு மேலே இருக்க வேல்யூ இருக்கா? அதே மாதிரி நம்மளுக்கு வர ஸ்கொயர் வேல்யூஸும் வரும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறப்ப.
ஸோ எய்தர் 85க்கு முன்னாடியா 85க்கு பின்னாடியான்னு கண்டுபிடிச்சா போதுமா? அப்போ 85 ஸ்கொயர் தெரிஞ்சிச்சுன்னா அது கண்டுபிடிக்கிறது ஈஸியா. நீங்க கொடுத்துருக்க வேல்யூ 85 ஸ்கொயருக்கு முன்னாடியா பின்னாடியான்னு. 85 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியில. 8 into 9 72, 5 ஸ்கொயர் என்னது 25, 7225 தான் 85 ஸ்கொயர். இதை விட பெரிய வேல்யூவா இருக்கா சின்ன வேல்யூவா இருக்கா? 7744. இதை விட பெரிய வேல்யூவா இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது 88. இதை நம்ம ஃபாஸ்டா பண்ணணும். முதல் டெக்னிக் தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் ஃபாஸ்டா பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நான் ஒரு 20 கொஸ்டின் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ வேகமா கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் அதை எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. இதை தான் நீங்க எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணணும். ஒண்ணுமே இல்லை. லாஸ்ட் 25 பார்த்தேனாலே டிரா பண்ணுமா? 1 செகண்ட் மக்களை, பென் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. லாஸ்ட் 25 பார்த்தேனாலே நான் என்ன பண்ணிடுவேன்? லாஸ்ட் டிஜிட் 5ன்னு போட்டுருவேன். ஓகேவா? ஓகே. இந்த நம்பர் எந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு அடுத்தடுத்து வரும்னு பார்ப்பேன். 4 into 5க்கு நடுவில். அப்போ இதை தானே நம்மளோட வேல்யூ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 45 ஸ்கொயர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் டிஜிட் 25 போட்டுருவோம். இந்த நம்பர் இன்டூ அடுத்த நம்பர் போட்டு அந்த வேல்யூவை இங்கே போடுவோமா? ஸோ இது வந்து கண்டிப்பாக 45ஓட ஸ்கொயர்னு நான் பார்த்ததும் கண்டுபிடிச்சேன். இல்லை நான் சொல்லி கொடுத்த டெக்னிக் படி போகணும்னா லாஸ்ட்ல 5ல தான் முடியுது. இந்த நடுவில் 20 வந்து எந்த ரெண்டு ஸ்கொயருக்கு நடுவில் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 16 இல்லைனா 25 ரெண்டுக்கும் நடுவில், விச் இஸ் 4 ஸ்கொயருக்கும் 5 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்குது. ஸோ 4 போடுறோம். ஓகேவா? நான் சொல்லி சொன்ன டெக்னிக்லையும் பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்ட டெக்னிக்லையும் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த மேட்ரு. அந்த இடத்துல எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் 4489. லாஸ்ட் டிஜிட் என்னது? 9. அப்போ எய்தர் 3ல முடியும் இல்லைனா 7ல முடியும். கிளியரா? 3ல முடியும் இல்லைனா 7ல முடியும். ரெண்டு டிஜிட்டை விட்டுருவேன். விட்டுட்டா மிச்சம் 44 வந்து எந்த ரெண்டுக்கு நடுவில்? 6 ஸ்கொயருக்கும் 7 ஸ்கொயருக்கும் நடுவில். இப்போதான் நான் 36 49 எழுதுறேன். அடுத்து 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்னு தான் எழுதுவேன். அப்போ எய்தர் 63 இருக்கும் இல்லை 67 இருக்கும். அப்போ மொதல் 65 ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். 6 7s are 42. 42 25. 42 25 விட பெரிய வேல்யூ. ஸோ ஆன்சர் 67. முடிச்சுட்டு போயிடணும். நெக்ஸ்ட் 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 7396. லாஸ்ட் டிஜிட் என்ன? 6. அப்போ எய்தர் 4ல முடியும் இல்லைனா 6ல முடியும். ஓகேவா? 4ல முடியும் இல்லை 6ல முடியும். லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை விட்டோம்னா இந்த 73 வந்து எந்த ரெண்டு ஸ்கொயருக்கு நடுவில்? 8 ஸ்கொயருக்கும் 9 ஸ்கொயருக்கும் நடுவில். இல்லைன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கனாலே போதுங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். சரி, 8 ஸ்கொயருக்கும் 9 ஸ்கொயருக்கும் நடுவில். அப்போ இது என்ன வேல்யூவாக இருக்கும்? 84 இல்லைனா 86 இருக்கும். 85 ஸ்கொயர் என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா? 8 9s are 72 25. ஸோ இதை விட பெரிய வேல்யூ. ஸோ ஆன்சர் 86 தான். 84 தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே ஓகே, ஃபாஸ்டா. இன்னைக்கு கொஞ்சம் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கு, ஃபாஸ்டா. 576 நம்ம ட்ரிக்கு படியே போவோம். 576 வந்து 24 ஸ்கொயர்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 25 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சிருப்பீங்க. ட்ரிக்கு படியே போவோம். 4ஆ 6ஆன்னு தெரியாது. லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை விட்டோம்னா இது 5 வந்து எந்த ரெண்டு ஸ்கொயருக்கு நடுவில் இருக்கும்? 2 ஸ்கொயருக்கும் 3 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்குமா? அப்போ எய்தர் 24 ஆர் 26. 25 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியுமா? 2 3s are 6, 6 25. அப்போ அதை விட சின்ன வேல்யூஸ் 24. ஆன்சர் 26 கிடையாது. ஓகேவா? கிளியரா? ஓகே. அப்படியே நெக்ஸ்ட் 961. 1ல முடியுதுன்னா எய்தர் 1 ஆர் 9ல தான் முடியும். இந்த ரெண்டு டிஜிட்டை விட்டோம்னா இங்க இருக்கிற வேல்யூ எந்த ரெண்டு ஸ்கொயருக்கு நடுவுலன்னு பார்க்குறப்ப 9 வந்து எக்ஸாக்டா 3 ஸ்கொயரா? 9 வந்து எக்ஸாக்டா 3 ஸ்கொயரா? அப்போ அந்த 3யை தான் இங்கே போடணும். எக்ஸாக்டா என்ன ஸ்கொயர் வேல்யூ வருதோ அதை போட்டுருங்க, யோசிக்கவே வேணாம். எக்ஸாக்டா ஒரு ஸ்கொயர் வேல்யூ அங்கே வருதா, அந்த வேல்யூவை போட்டுறணும். ஓகே. 31 39 பார்க்குறப்ப 35 ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும், விச் இஸ் 1225. அப்போ அதை விட சின்ன வேல்யூ இதுதான். நீங்க இப்படியும் பண்ணலாம், இல்லைனா இன்னொரு கெஸ் மெத்தடுன்னு ஒன்று சொல்லுவேன். அதை நான் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன், எப்பவுமே யூஸ் பண்ணா மாட்டிக்குவீங்க. 30 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியுமா? 900. 40 ஸ்கொயர் தெரியுமா? 1600. இதுல எது பக்கத்துல இருக்குன்னு பாக்குறப்ப இதுதான், அவ்வளவுதான். அப்படியும் போடலாம். ஒரு சில நேரம் தான் இந்த 1 2ல முடிகிற ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு அது கிடைக்கும். அதே 4 6ல முடிகிறதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். சரி, 1444 பார்த்தது எனக்கு தெரியும் 38 ஸ்கொயர்னு. சரி, நம்ம மன நிம்மதிக்கு போடுவோமா? 4ல முடியுதுன்னா எய்தர் 2 ஆர் 8. 1 இந்த லாஸ்ட் ரெண்டு டிஜிட் விட்டேன்னா 14 வந்து 3 ஸ்கொயருக்கும் 4 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்கு. ஸோ 32 ஆர் 38. 35 ஸ்கொயர் இப்போதான் பார்த்தோம், 1225. அதை விட பெரிய வேல்யூ. ஸோ 38 ஆன்சர். ஓகேவா? கிளியரா?
கிளியரா இருக்கும் நம்புறேன். அதே தான் 7744 நம்மளுக்கே தெரியும் 88 ஸ்கொயர். உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லி கொடுத்துட்டேன் இந்த சம்மை ஏற்கனவே. எனக்கு பிடிச்ச நம்பர் மக்கள் இந்த ரெண்டும் 38 ஸ்கொயர் 88 ஸ்கொயர். ஓகே 3844 4ல முடியுதுன்னா அதே தான் 2ல முடியும் இல்லைன்னா 8ல முடியும். இந்த ரெண்டு டிஜிட்டை விட்டோம்னா இது வந்து 6 ஸ்கொயருக்கும் 7 ஸ்கொயருக்கும் நடுவில் 62 ஆர் 68. 65 ஸ்கொயர் என்னது? 65 ஸ்கொயர் என்னது? 42 25. ஓகே 42 25. 42 25 விட சின்ன நம்பர், ஸோ 62 முடிஞ்சா. இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதி காமிச்சு பண்ணனா, இப்போ அடுத்த சம் நான் எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுவேன்னு சொல்கிறேன். 6ல முடியுது, ஸோ எய்தர் 4 ஆர் 6ல தான் முடியும். 25க்கு அடுத்த நம்பர், ஸோ 54ஆ 56ஆன்னு தெரியாது. 55 ஸ்கொயரெல்லாம் நான் யோசிக்க தேவையில்ல. இது நான் இன்னொரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்தேன். 2500லேருந்து 4 கூட்டி இருக்கு 2900. அப்போ 50 ஸ்கொயரை விட 4 கூட இருக்க வேல்யூ, ஸோ 54 ஆன்சர். முடிச்சுட்டு போயிடுவேன். ஓகேவா? ட்ரிக்ஸ் அங்கே படித்த ஸ்கொயர் வேல்யூ ட்ரிக்ஸ் எல்லாம் இங்கே தான் யூஸ் ஆகும். ஓகேவா? கிளியரா? ஸ்கொயர் வேல்யூ ட்ரிக்ஸ் படித்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப நிறையா யூஸ் ஆகும். சரி, அதே தான் 6ல முடியுது, 36ல முடியுது, 25க்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ 50 ஸ்கொயரில் ஒரு 6 குறைஞ்சிச்சுன்னா 44 ஸ்கொயர் தான் இந்த வேல்யூ. படிச்சிருக்கோம்ல, 50ல எத்தனை குறையுதோ அதில் 25ல குறைப்போம்ல. எக்ஸாம்பிளுக்கு 50 ஸ்கொயர் 2500. 44 வந்து 50யை விட 6 கம்மியாக இருக்கா, அப்போ 25ல 6 சப்ராக்ட் பண்ணிக்கிடுவோம். 19. 6 ஸ்கொயர் என்னவோ அதை பின்னாடி போடுவோம். அந்த ட்ரிக் யாகம் இருக்கலாம், அந்த ட்ரிக்கை வச்சு தான் இதை போடுறேன். இப்போ அடுத்தது நான் பண்ணேன்னா என்ன பண்ணுவேன்? லாஸ்ட் டிஜிட் எய்தர் 1 இல்லைன்னா 9. இது 64. 64க்கு பக்கத்தில் இருக்கா, 81 தான் ஆன்சர். முடிச்சுட்டு போயிடணும். 89 இருக்குமான்லாம் யோசிக்கக்கூடாது. 89 இருக்காது, ஏன்னா நான் 8100 கிட்ட இருக்கணும். சரி, இங்கே 4ல முடியுதா? either 2 or 8. இது வந்து 81. 9 ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கா, அடிச்சு சொல்லுவேன் 92 தான் ஆன்சர்னு. ஒருவேளை எனக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குன்னா 95 ஸ்கொயர் என்னன்னு மேலே எழுதுவேன். 9 10s are 90 25. அதை விட சின்ன வேல்யூ. முடிஞ்சு 92 தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு? புரியும் நம்புறேன். சில சம் ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்ததுக்கு காரணம் தான். 6ல முடியுதா? 6ல முடியுதுன்னா எய்தர் 4 இல்லைன்னா 6. இங்கே கெஸ்டில் போடக்கூடாது. இந்த ரெண்டை விட்டோம்னா இது 9க்கும் 16க்கும் நடுவில், 9க்கு பக்கத்தில் தான் 11 அப்படின்னு கெஸ்டில் போட்டுறாதீங்க. என்றைக்குமே நம்பி போட்டுறாதீங்க. முக்கியமாக இந்த 4 6 வரப்ப நிறையா வாட்டி பல்பு வாங்கியிருக்கேன், அந்த பல்பை நீங்கள் வாங்கிடக்கூடாது. 34 ஆன்சர். 34 36 டவுட் வரும். 1 to 25 விட சின்ன வேல்யூனால 34 ஆன்சர். படக்குன்னு கீழே அந்த ஸ்கொயர் வேல்யூ எழுதிடணும். ஸ்கொயர் 35 ஸ்கொயர் அப்படின்னு எழுதக்கூடாது. இந்த மாதிரி இப்படி மனசுலேயே 35 ஸ்கொயர் என்னன்னா அப்படியே கீழே எழுதிடணும். ஓகே 4ல முடியுதா? படிச்சிருக்கோமா? 98 ஸ்கொயரு எப்படி கண்டுபிடிப்போம்? 100 விட 2 கம்மியாக இருக்கு, அப்போ இதை விட 2 கம்மியான நம்பர் 96. 2 ஸ்கொயர் 04. படித்த ட்ரிக்கை இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். 4ல முடியுது, எய்தர் 2 இல்லைனா 8. லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டோம்னா 125. 125 எந்த 2 ஸ்கொயருக்கு நடுவில்? 121க்கும் 144க்கும் நடுவில். ஸோ 112 118 பார்க்கணும். 112 ஸ்கொயருக்கு நான் ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 124 அதோட 144 ஆட் பண்ணுவோமா? அதாவது 100 விட 12 அதிகம், அப்போ 112 விட 12 அதிகமான வேல்யூ ப்ளஸ் 12 ஸ்கொயர் ஆட் பண்ணி போடுவோமா? ஸோ 112 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகேவா? 125 வரைக்குமே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்து 190 44. 4ல தான் முடியுதா? எய்தர் 2 இல்லைனா 8. லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுறேன். இது வந்து எந்த 2 ஸ்கொயருக்கு நடுவில்? 169க்கும் 196க்கும் நடுவுலையா? ஸோ 132 இருக்கும் இல்லை 138 இருக்கும். 135 ஸ்கொயர் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதுமா? 135 ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 13 into 14 மக்களே. 13 into 14 192. அப்புறம் எவ்வளோ வேகமாக போடுறேன்னா மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன். 13 ஸ்கொயர் 169, அதோட ஒரு 13 ஆட் பண்ணோம்னா 182. சரி, ஒரு ஃப்ளோவில் அதெல்லாம் வரும், கண்டுக்கக்கூடாது. 182 25. இதை விட பெரிய வேல்யூவா சின்ன வேல்யூவா? ஏன் 25 போட்டேன்? 5 ஸ்கொயர்னால. இதை விட பெரிய வேல்யூவா சின்ன வேல்யூவா? பெரிய வேல்யூ. 138 தான் ஆன்சர். கிளியரா? 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 கிளியராகும்னு நம்புகிறேன், நம்புவோம். ஓகே 6ல முடியுது. அப்படியே பார்த்ததும் தெரியவில்லை எனக்கு, பார்த்ததும் தெரில. 42 25க்கு பக்கத்தில் இருக்குன்னு மட்டும் தெரியுது. 42 25 42 25 எங்கே பார்த்தோம்னா 5 ஸ்கொயர்லாம் நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன். ஸோ இது 65 ஸ்கொயர்னு எனக்கு தெரியும்.
5 ஸ்கொயரை நம்ம நிறைய இடத்துல போட ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி 40 to 25க்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ 66 ஸ்கொயரு அப்படி எழுதிட்டு போயிடலாம். 5 ஸ்கொயர் நிறையா படிக்கிறப்ப 4 ஸ்கொயரா 5 ஸ்கொயரான்னு டவுட் வரும்ல, அப்போ இந்த மாதிரி போட்டுடலாம். சரி, 1ஆ 9ஆன்னு பார்க்கணும். எந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவில்? 81க்கு பக்கத்தில் இருக்குது மக்களே. 81 விட கம்மி தான், ஆனால் 81க்கு பக்கத்தில் இருக்குது. 64 அதிகம், ஆனால் 64க்கு பக்கத்தில் இல்லை. ஸோ இதோட வேல்யூ 89, விச் இஸ் 8 ஸ்கொயருக்கும் 9 ஸ்கொயருக்கும் நடுவுலனால 81ஆ 89ஆன்னு டவுட் வரும். 81க்கு பக்கத்தில் இருக்கனால நான் 89 போட்டுக்கிறேன். செவன் 29 படிச்சிருக்கணும், இந்நேரம் யாகம் இருந்திருக்கணும் 27 ஸ்கொயர்னு. 625 தெரியும். இதுக்கப்புறம் எந்த வேல்யூவில் 9ல் முடியும்னு பார்த்தோம்னா வேலை முடிஞ்சு. 900 வரைக்கும் எதுவுமே வராது, 7ல் முடிகிற மாதிரி, 3ல் முடிகிற மாதிரி. அப்படியே லட்டு சம் இதெல்லாம். 70 ஸ்கொயர் கியூப் ரூட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்படியே கியூப் ரூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணி இதே தாங்க. ஸ்கொயர் ரூட்டோட கியூப் ரூட் ரொம்ப ஈஸி. 1 கியூபோட வேல்யூ எதில் முடியும்? 1ல். 11 கியூபோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? 1331. ஃபேஷன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே 1 கியூப்னா அது 1ல் தான் முடியும். 2 கியூபோட வேல்யூ 8ல் தான் முடியும். 22 கியூபும் 8ல் தான் முடியும். எனக்கு வேல்யூ தெரியாது, ஆனால் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் 22 கியூப் 8ல் தான் முடியும். ஏன்னா 22 × 22 × 22ன்னு போடுறப்ப இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 4ல் தான் முடியுமா? 4ல் தான் முடியும், ஏதோ சம்திங் × 4. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 2 சார் 8ல் தான் முடியும் லாஸ்ட் டிஜிட். அவ்வளோதான், அதை வச்சு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம்ல. 3 கியூபோட வேல்யூ எதில் முடியும்? 7ல். 4 கியூபோட வேல்யூ 4ல் தான் முடியும். 5 கியூபோட வேல்யூ 5ல் தான் முடியும். 6 கியூபோட வேல்யூ 6ல் தான் முடியும். 7 கியூபோட வேல்யூ 3ல் முடியும். 8 கியூபோட வேல்யூ 2ல் முடியும். 9 கியூபோட வேல்யூ 9லேயே முடிஞ்சிடும். 0 கியூபோட வேல்யூ 0ல் முடியும். ஸோ நம்ம அங்கே மாதிரி மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிற வேலையே கிடையாது. எல்லாமே இண்டிவிஜுவல் எண்டிங் டிஜிட் வச்சிருக்கு. எல்லாமே இண்டிவிஜுவல் எண்டிங் டிஜிட் வச்சிருக்கு. அப்போ எண்டிங் டிஜிட்டை வச்சு இண்டிவிஜுவலாக அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1728 வந்து 12 கியூப்னு நினைக்கிறேன். நான் 12 கியூப்லாம் படித்ததில்ல, சொல்கிறேன். 8 வச்சே நம்ம என்ன சொல்லிடலாம்? லாஸ்ட் டிஜிட் 2ன்னு சொல்லிடலாமா? முடிஞ்சு, அங்கேயே சம்மு முடிஞ்சு. ஸ்கொயர் ரூட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுட்டு பார்ப்போமா? கியூப் ரூட்ல லாஸ்ட் 3 டிஜிட்டை விட்டுட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம லாஸ்ட் டிஜிட் எடுத்து எழுதுறோம். 10 கியூப் வந்து 1000ஆ? லாஸ்ட் டிஜிட் எடுத்து எழுதுறோம். அப்போ இந்த 3 டிஜிட் அதுக்கு ஈக்குவலாக, அந்த லாஸ்ட் டிஜிட்டுக்கு ஈக்குவலாக இந்த 3 டிஜிட் போயிருமா? மிச்சம் இருக்க வச்சு தான் மிச்சம் இருக்க முன்னாடி டிஜிட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30 கியூப்னு வச்சுக்குவோம். 30 கியூபோட வேல்யூ என்னன்னா 27 ஒரு 3 0. இந்த லாஸ்ட் டிஜிட்டுக்கு ஈக்குவலாக இந்த 3 டிஜிட் நெக்லெக்ட் ஆயிரும். இந்த முன்னாடி இருக்க டிஜிட் வந்து இதோட கியூபாக தான் இருக்கும், இல்லை அதோட கியூபுக்கு பக்கத்தில் இருக்கும், அடுத்ததாக இருக்கும், அந்த மாதிரி. ஓகேவா? சரி, இப்போ 1728க்கு லாஸ்ட் டிஜிட் 8ன்றனால 2ன்னு கான்ஃபிடென்ட்டாக போடலாமா? 2ஓ 8ஓ வருமா? அந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்ல மாதிரி கன்ஃபியூஷனே கிடையாது. கியூப் ரூட்ல லாஸ்ட் டிஜிட் அடிச்சு போட்டுடலாம். ஓகே, அடுத்து லாஸ்ட் 3 டிஜிட்டை வச்சுட்டோம்னா இது 1ஆ? 1 வந்து 1 கியூபுக்கு மட்டும்தான் வருமா? முதல் 10 கியூப் படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ இது 1 எக்ஸாக்டாக அந்த வேல்யூ வந்தால் நம்ம அங்கே ஸ்கொயரில் பண்ணோம்ல, எங்கேயோ 3 பார்த்தோம்ல, அந்த மாதிரி எக்ஸாக்டாக அந்த வேல்யூ வந்தால் அதை போட்டுறணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சம் செய்ய பார்ப்பேன். எனக்கு நிறைய கியூப் வேல்யூஸ் தெரியாது, 10 வரையும் தான் தெரியும், கண்டுபிடிக்கிறேன். 9ல் முடியுது. அப்போ லாஸ்ட் டிஜிட் 9 அடிச்சு சொல்லிடலாமா? லாஸ்ட் 3 டிஜிட்டை விட்டுடலாமா? இது எந்த 2 கியூப் வேல்யூக்கும் நடுவில் இருக்கு? 1க்கும் 8க்கும் நடுவில். ரெண்டுமே கியூப் வேல்யூ. 1 கியூபுக்கும் 2 கியூபுக்கும் நடுவில். 2 கியூப் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்ல, 8. அதாவது 20 கியூப்னா 8000 அர்த்தம். 8000 விட சின்னதா 1000 விட பெருசா இருக்கா நடுவில்? அதாவது 1 கியூபுக்கும் 2 கியூபுக்கும் நடுவில். அப்போ முன்னாடி இருக்க நம்பர் தானே போடணும்னு இருக்கேன். 19ஓட கியூப் வேல்யூ தான் 6859. சத்தியமா எனக்கு 19 கியூப்லாம் தெரியவே தெரியாது. 12 கியூபே டவுட்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ 9க்கு போவோம். லாஸ்ட் டிஜிட் 9 அடிச்சு சொல்லிடலாம். 9 3 நம்பரை விட்டுறோம். இது எந்த 2 கியூப் வேல்யூக்கும் நடுவில் வரும்? 125க்கும் 216க்கும் நடுவில். அதாவது 5 கியூபுக்கும் 6 கியூபுக்கும் நடுவில். அப்போ 59 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு. அவங்களுக்கு புரியுதா ஏன் இதை போடுறேன்னு? எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 50 கியூப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். 125 ஒரு 3 0. 60 கியூப்னா என்னன்னு தெரியும். 216 3 0.
இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த 205379 அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் வேல்யூ வருது. லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சோம்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கியூப் வேல்யூவாக தானே இருக்கும், அவ்வளவுதான். அதனால தான் 59 கியூப்னு போடுறோம். ஓகே, 2ல முடியுது. 2ல முடிஞ்சா என்ன கியூப்? 8 கியூப். ஓகே, லாஸ்ட் 3 டிஜிட்டை விட்டுருவோம். 3 டிஜிட்டை விட்டுட்டோம்னா 474. ஐயோ, கியூப் வேல்யூலாம் மறந்து போச்சு. 512க்கு முன்னாடி, 343க்கு பின்னாடி, 7 கியூபுக்கும் 8 கியூபுக்கும் நடுவில். பின்னாடி இருக்கிற கியூபை கூட நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. 7 கியூபுக்கு அப்புறம் அவ்வளோதான், 78 முடிச்சுட்டு போயிடணும். ஓகே, ஃபாஸ்ட்டாக பண்ணவா? எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்ல, ஃபாஸ்ட்டாக பண்ணவா? 6ல முடிஞ்சா 6ல தான் முடியும். இந்த 3 டிஜிட்டை விட்டுட்டேன். இது 729க்கும் 1000க்கும் நடுவில், விச் இஸ் 9. முடிஞ்சு. அவ்வளோதான். 12 கியூப் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். 1728 தேவையில்லைங்க. 11 கியூப் 12 கியூபுக்கு மேலாம் அப்படி ஒன்றும் நம்மளுக்கு தேவைப்படாது. 13 கியூப் வேணும்னா நான் யோசிக்க மாட்டேன். 169 × 13 மனசில் போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். 3 டைம்ஸ்க்கு 480. 160 3 டைம் பண்ணால் 480. 9 3 டைம்ஸ் பண்ணால் 27. 507. அதே மாதிரி 1 டைம் பண்ணோம்னா 169. எடுத்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். கடகடன் போட்டுடலாம். இதையும் பட்டர்ஃப்ளைல பண்ணலாம். சொல்லவா எப்படின்னு? × 13. இதை ரெண்டையும் தனி நம்பரா, இதை தனி நம்பரா எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் இது 7 பேலன்ஸ் 2 ப்ளஸ் இது கிராஸா பண்ணுவோமா? ஒரு 9 + 48. 48 + 9 57. 59. 9 பேலன்ஸ் 5. அடுத்து இந்த ரெண்டையும் பண்ணுவோமா? 16 + 5 21. சேம் ஆன்சர் வந்துச்சா? இதையும் பட்டர்ஃப்ளைல பண்ணலாம். 4 டிஜிட் இருந்தாலும் பட்டர்ஃப்ளைல பண்ணலாம். சரி, இங்க வாங்க. லாஸ்ட் டிஜிட் என்னது? 1ல தான் முடியும். இந்த 3 நம்பரை விட்டுரும். 64க்கும் 125க்கும் நடுவில் இருக்கு. ஸோ 41. முடிஞ்சு. அவ்வளோதான். ஒரு 2 சம் தான் இருக்கும். 5ல தான் முடியுது. 3 டிஜிட்டை விட்டோம்னா 421 வந்து 343க்கு அப்புறம், விச் இஸ் 75. அவ்வளோதான். முடிச்சிட்டோம். 7 எதுக்கு முடியும்? 3க்கு தான் முடியும். 3 கியூப் 27. அதை வச்சு ஓகே. இந்த 2 கியூப் வேல்யூக்கும் நடுவில் கியூப் வேல்யூனா 27க்கும் 64க்கும் நடுவில். ஸோ 33. முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் தான். 11 கியூபுங்க. இதெல்லாம் செஞ்சு பார்த்தேன்னா சம்பவம் ஆயிரும். 6ல தான் முடியும். 3 டிஜிட்டை விட்டோம்னா 788க்கும் 27க்கும் நடுவில், விச் இஸ் 26 கியூப். கிளியரா மக்களே? முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே, வழக்கம் போல ஹோம்ஒர்க். கிளாஸ் வந்தாலும் வரலனாலும், டெக்னிக்கல் எரர் ஆனாலும் நம்ம படிக்கிறத நிறுத்தக்கூடாது. எவனுக்கு என்ன ஆனால் என்ன, எவன் வீடியோ போட்டால் என்ன, நான் டெய்லி படிக்கிறத நிறுத்த மாட்டேன்ற இதில் இருக்கணும். நான் டெய்லி வந்து ஹோம்ஒர்க்குன்னு சொன்னாதான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன். கிளாஸ் பார்த்தா தான் ஆப்டி படிப்பேன்னு இருக்கக்கூடாது. அடிஷன் 10, சப்ராக்ஷன் 10, மல்டிப்ளிகேஷனில் எல்லா ட்ரிக்கும் வச்சு 30. வேற என்ன படிக்கணும்? வேற என்னடா படித்தோம்? ஸ்கொயர் வேல்யூ 1ல இருந்து 125க்குள்ள நீங்களாம் ஒரு 10 வேல்யூ எடுத்து செஞ்சு பார்த்துக்கோங்க. கியூப் வேல்யூ 1 to 10 படித்து வச்சுக்கோங்க. 10 கியூப் வரைக்கும் 1 கியூப்ல இருந்து. பெர்சன்டேஜ் வேல்யூ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் போகிறோம். இன்னும் ஒரு 2 ப்ரிலிம்ஸ் கிளாஸ் தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். என்னென்ன சைக்ளிசிட்டி ரூலு, டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் ஆகுங்க. அப்புறம் HCF LCM ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுவேங்க. முடிச்சுட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் ஒரு 3-4 நாளைக்கு அடிச்சு பார்ப்போம். ஓகேவா? கிளியரா? சரி, ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் டெக்னிக்கல் எரர் இல்லாமல் இந்த மாதிரி லேப்டாப் ஸ்மூத்தாக இருந்தால் வரும். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவு வேகமாக ரெக்டிஃபை பண்ண பார்க்குறோம். இல்லைன்னா வேற லேப்டாப் அபித்தனை பார்க்கலான்னு இருக்காங்க, வாங்கலான்னு. ஆஃபீஸ் லேப்டாப்பா, அதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த வீடியோஸ் கொண்டு வருவோம். வேற லேப்டாப் வந்துருச்சுன்னா லைவ் வர ஆரம்பிச்சிருங்க. இதில் ரெக்கார்டிங்கே இந்த நிலைமையில வருது. கவர்மெண்ட் லேப்டாப்னால லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் தாங்காது. முடிஞ்ச அளவு வேகமாக கொண்டு வருவோம். ஓகே, பை. நெக்ஸ்ட் செஷன் முடிஞ்ச அளவு நாளைக்கு கொண்டு வர பார்க்குறேன். ஓகேவா?
ஓகே, முடிஞ்ச அளவு ஹோம்ஒர்க்கை வேகமாக முடிச்சுட்டு கிளாஸ் வந்தாலும் இல்லைனாலும் டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணுறதை நிறுத்தக்கூடாது. எங்கேனாலும் ஆப்டிடியூட் படிங்க, ஆனால் படிங்க. ஓகேவா? தெரிஞ்சதை படிங்க. ஓகேவா? ஓகே, டாட்டா பை பை, முடிச்சிடலாம்.